ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு ஸ்டார்டர் ரெசிபியோட வந்திருக்கேன். ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் இந்த பக்கோடா மாவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு கொழுப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டிட்டு அதை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கு அப்புறமா இதை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சாஸ் செய்யாமல் இதை இப்படியே சாப்பிட்டா கூட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம சேர்த்து இந்த எண்ணெய்லாம் சூடானதுக்கு அப்புறமா இதில் துருவி வச்சிருந்த இஞ்சியும் 4-5 பல் பூண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இது ரெண்டாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஸ்டோர் பாட் சேர்க்காதீங்க, ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவருக்கு. இதில் இந்த சைனீஸ் ஸ்டார்டர் ஃப்ளேவர் வர்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த சோயா சாஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் லைட்டாக டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இந்த சாஸ் ரெடியாகிற வரைக்கும் இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டார்டர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொழுப்பாக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த ஸ்பூனை திருப்பி அப்படியே டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நமக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபினிஷிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவிட்டு இதை இறக்கிற வேண்டியதான். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.